என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஜெம்டி நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது பயமறியா பிரமை படத்தின் திரை விமர்சனம். பயமறியா பிரமை படத்தில் ஜேடி, ஜான் விஜய், ஹரிஷ் உத்தமன், வினோத் சாகர், குரு சோமசுந்தரம் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கே இசையமைத்திருக்கிறார். பிரவீன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ராகுல் கபாலி கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். ஆரம்ப காட்சியில் ஜெயிலுக்குள்ளே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. வெளியில் ஒரு பேட்டி காண்பதற்கு புகழ்பெற்ற நாவலாசிரியர் கேள்வி வைக்கிறார். அவன் ஏகப்பட்ட கொலை பண்ணியிருக்கான். ஏன்ப்பா இவ்வளோ கொலை பண்ண அப்படின்னு இலக்கிய நயத்தோடு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு. அவன் முதல்ல மாட்டேங்கிறான், அப்புறம் மறுத்து சொல்கிறான். அதில் விசேஷம் என்னென்னா, அந்த நாவலை படித்தவர்கள் எல்லோருமே உணர்ச்சி வசப்பட்டு மாறி கேரக்டராகவே மாறி கொலை செய்ய தொடங்குகிறார்கள். அதனால் நாடு பூரா கொலை நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் கதை. எனக்கு தெரிந்து புரிந்த கதை இதுதான். ஒரே கொலைன்னா உங்கள் வீட்டு கொலை எங்கள் வீட்டு கொலை கிடையாது. குரு சோமசுந்தரம் சீரியஸ் கேரக்டரு, ஜான் விஜய் சீரியஸ் கேரக்டரு, அதேமாதிரி ஜேடி என்பவரும் சீரியஸ் கேரக்டரு. எல்லோருமே நன்றாக நடித்திருப்பது போல தோன்றினாலும் வெறுப்பைத்தான் தருகிறார்கள். ஏன்னா அந்த பாத்திரத்தை நம்மளால் ஜீரணிக்க முடியல. குரு சோமசுந்தரம், ஜான் விஜயெல்லாம் மிகப்பெரிய நடிகர்கள். அவங்களுக்கு சரியான தீனி கொடுத்தா அவங்க டைஜஸ்ட் பண்ணி அந்த கேரக்டராக மாறி பரிமளிப்பாங்க. அப்படி இல்லை. இது ராகுல் கபாலி என்ற டைரக்டருடைய படத்தை பார்த்து வெளியே வரும்போது யாரையாவது கொல்லணும் போல் தோணுது. நான் கொஞ்சம் வெளிப்படையான ஆள். இந்த படத்தோட டைரக்டர் யாருப்பான்னு கேட்டேன். நான் தான் சார் ப்ரொடியூசர் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட நான் எந்த ஊருன்னு கேட்காமையே, ஏங்க இந்த படத்தை பார்க்கும்போது உங்களெல்லாம் கொல்லணும் போல் தோணுது, வெறி ஏற்றுது அப்படின்னு சிரித்தார். எனக்கு உமரிக்காடு சார் அப்படின்னாரு. எங்கள் ஊர் பக்கத்து ஊருக்கு. இப்போ அவன் எப்படிலாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரோ, இல்லை அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்சாரோ, வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. இந்த மாதிரி கதையெல்லாம் அரை மணி நேரம் தேட்டரில் உட்காந்து படம் பார்க்க முடியாது. ஏதோ நான் ஒரு படம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர தேட்டருக்கு ஒரு ரூபாயே வந்து படம் பார்க்க மாட்டான். ஏண்டா இந்த படம் எடுத்தீங்க, ஏண்டா எங்களை கொல்லுன்னு கொல்றீங்க அப்படி என்று தான் முணங்க தோன்றுகிறது. அப்படி ஒரு படம். ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு குறும்படமாக எடுக்க வேண்டிய விஷயத்தை ஜவ்வு கட்டி மல்லு கட்டி 1.5 மணி நேரம் எடுத்திருக்காங்க. 20 நிமிஷத்தில் இந்த படத்தை சொல்லிடலாம். ஏன்னா கதை எழுதுகிற நாவலாசிரியர்கள் அப்படியே அந்த கேரக்டரை மாறிடுறானுங்க. அந்த அளவுக்கு செய்யாதீங்கப்பா, கொஞ்சம் நல்ல கதைகளாக எழுதுங்க, வன்முறையை தூண்டுகிற கதையை எழுதாதீர்கள் என்று படம் சொல்லுகிறது. அதற்கு நாம் பாராட்டலாம். அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இப்போ எழுத்தாளர்கள் எதை எழுதுவது, எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது கிராமத்தில் வாழ்வியலெல்லாம் சொல்லுகிற கதாசிரியர்கள் இப்போ காணாமல் போய்விட்டார்கள். சினிமாவுக்கு ஏற்ற கதை. இதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து டைரக்டர் சங்கத்திலேருந்து ஒரு ஒர்க் ஷாப் வைங்க. இந்த கதையை கொண்டு அவங்ககிட்ட சொன்னோம்னா இந்த கதை எடுபடாதுப்பா, நீங்கள் வேணால் உங்கள் சுய சந்தோஷத்துக்கு வேணால் நீங்கள் படம் எடுக்கலாமே தவிர அதை பார்க்க மாட்டாங்க. அப்படிலாம் ஒரு ஒர்க் ஷாப் இருக்கணும். டைரக்டர்கள், கேமராமேன்கள், தயாரிப்பாளர்கள் ஒர்க் ஷாப் இருந்ததுன்னா நல்ல கதைகள் வரும். இல்லைன்னா பல லட்சம் பல கோடி இப்படி தான் வேஸ்ட்டாக போகும். ஏன்னா தமிழையே சரியாக எழுத தெரியவில்லை இந்த படக்குழுவினருக்கு. அது மட்டும் இல்லை, பயமறியா பிரமைங்கிறதுக்கு போல் பிரம்மைன்னு போட்டு எழுதியிருக்காங்க. என்னது, தமிழே சரியாக புரியாமல் இவர்கள் ஒரு படத்தை எடுத்து அதையும் நாம் பார்த்து விமர்சனம் பண்ணி, ஆடா போங்கப்பா நீங்களும் உங்கள் சினிமாவும் படம் ஓடலைன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க. நல்லா இருந்தது தானே படம் ஓட. மொக்க படத்தை எடுத்து வச்சுட்டு எங்களை யாரும் பார்க்க முடிய மாட்டாங்க, தேட்டர் தர மாட்டேங்கிறானா எப்படி இந்த படம் தேட்டர் வரலாம்? யோசிக்க வேண்டாமா? பயமறியா பிரமைங்கிறத விட கதையில்லா கதை, அதான் இந்த படம். என்ன பயம்? எல்லோரும் கொன்னோன்னா பயம் வந்துருமா? ஒரு கொலைன்னா பயம் இருக்கும். தொடர்ந்து கொலை பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னது இது? போலீஸ் இல்லையா நாட்டில்? லாஜிக் மீறல்கள் படத்தில் ஏகப்பட்டது. அது சொன்னீங்கன்னா நமக்கு தலைவலி வந்துடும். தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்துடாதீங்கன்னு நான் விமர்சனம் சொல்ல முடியும். வேறு என்ன சொல்ல முடியும்? பயமறியா பிரமை பயில்வான் பார்வையில் 100க்கு 15 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.